ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்வதை கவனமாக கேள். எது நடந்தாலும் எந்த காரியத்திலும் கவனக்குறைவாக இருக்கும் நேரத்தில்தான் எந்த ஒரு தீமையும் சுலபமாக உன்னிடத்தில் வந்து சேரும். என்றும் கவனக்குறைவு இல்லாமல் இருந்துவிட்டால் எதிலிருந்தும் தப்பித்து விடலாம் என் தங்கமே. இப்படித்தான் ஒரு தீமை உன்னிடத்தில் வந்து உனக்காக காத்திருக்கிறது. அதை நீ இப்போது வெளியே எடுத்து எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். ஒருவர் கையிலிருந்து ஒன்று வாங்கும் நேரம், அது உன்னை வந்து சேரும் நேரம் என்று எல்லாம் இருக்கிறதல்லவா? அப்படி ஒருவரிடத்தில் நீ பெற்றுக்கொண்ட ஒரு பொருள் அழிவை கொடுக்க காத்திருக்கிறது என் கண்மணியே. காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதே தவிர எந்த நல்லதும் வாழ்க்கையில் நடக்காமல் எதிர்பார்த்திடாத கஷ்ட காலங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று உன் மனம் வேதனைப்படுவது எனக்கு தெரியும். அன்பு பிள்ளையே, ஒருவருக்கும் இதுதான் அவரவருடைய கவலைகள் அவரவர்களுக்குத்தான் தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு மட்டுமல்ல. கஷ்ட காலம் என்பது அனைவருக்குமே இருக்கும் ஒன்றுதான். ஆனால் அது வேறு வேறு விதமாக இருக்குமே தவிர கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் அனைவருக்குமே இருக்கும் என் தங்கமே. கஷ்டம், கவலை, கண்ணீர் என்பது வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் வேறு விதமாக இருக்குமே தவிர கவலைகள் இல்லாத மனிதர் எங்கும் இருப்பதில்லை என் குழந்தையே. எல்லோருக்கும் இருக்கும் பிரச்சனைதான் உனக்கும் இருக்கிறது தங்கமே. எதிலும் நீ கவனமாக இருந்துவிட்டால் இது கூட உனக்கு வராது என் பிள்ளையே. உன் அலட்சியத்தால் தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதுதான் உன் உண்மை தங்கமே. நம்பக்கூடாதவர்களை நம்பி பெறக்கூடாத கையில் இருந்து பெறுவதுதான் உன் கஷ்ட காலங்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்று ஒருவர் கையில் இருந்து நீ பெற்ற ஒரு எலுமிச்சம் பழத்தில் வேண்டாத காரியங்கள் இருப்பதின் மூலமாக அது உன் வீட்டிற்குள் அழுகிக் கொண்டிருக்கிறது. அதை நீ உடனடியாக எறிய வேண்டும். அன்பு குழந்தையே, யார் கையிலிருந்து அதை நீ பெற்றாயோ அந்த நிமிடம் அவளிடம் இருந்த தீமை அனைத்தும் அதன் மூலம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. இப்போது அதை உன் கையில் எடுத்து உன் தலையை சுற்றி எறிந்தால் இந்த நேரத்தில் உன்னிடத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கும் தீமை காரியங்கள் உன்னை விட்டு விலகி நீ தேடிக்கொண்டிருக்கும் நன்மை காரியங்கள் உன்னை வந்து சேரும். இருக்கும் தடையை இன்றே நீ அதை எடுத்து எறிந்து அகற்றிவிடு என் தங்கமே. நீ எறிந்த பிறகு பார், 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன் செவிகளில் கிடைக்கும். எது எப்படி என்று ஆராய்ந்து கொண்டிருக்காமல் பார்த்து அதை எடுத்து உன் தலையை சுற்றி எறிந்துவிடு. உன் தெய்வத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை குறையாமல் இந்த தாய் சொல்வதை கேள். ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. நன்றி.